அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 10 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 21 புள்ளிகள் உயர்வடைந்து 10,650 முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 2 புள்ளிகள் சரிவடைந்து 6,771 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஜர் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் முடிவடைஞ்சிருக்கு, நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. இங்கே நம்ம யூஏஇயில் பார்த்தோம்னா அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சு ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு சின்னதாக ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்கு. அல்சலாம் பேங்க் அவங்களுடைய 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் 203.8 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ரெவன்யூ 637.1 மில்லியன் டாலராக இருக்குது. இது 2024 509.1 மில்லியன் டாலராக இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 120 மில்லியன் 130 மில்லியன் டாலர் அதிகரிச்சிருக்கு 2024 கம்பேர் பண்ணும்போது. வெஸ்ட்ரன் பேங்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க $500 மில்லியன் டாலருக்கான ஒரு பேங்க் நோட்ஸை கேபிட்டல் ஆஃபரிங் டயர் 1 கேபிட்டல் ஆஃபரிங் ஒரு சில கம்பெனிஸுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 5 வருஷத்துக்கு 5.5 இயர்ஸுக்கான பெர்பெச்சுவல் நான் மூவிங் பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஈஜிப்டை சேர்ந்த பேங்க்கான நேஷ்னல் பேங்க் ஆஃப் குவைட் ஈஜிப்ட் இந்த பேங்க்கு $115 மில்லியன் ஃபைனான்சிங் அக்ரிமெண்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட போட்டிருக்காங்க. எதுக்காகனா இவங்க நோவாட்டம் போர்ட்ஸுக்கு இந்த ஃபைனான்சிங்கை பண்ணுறதுக்கு ஈஜிப்டில் உள்ள சஃபஹா டெர்மினலை இவங்க டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஈஜிப்ட் பேங்க்கான NBK ஈஜிப்ட் ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க. அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் அவங்களுடைய 2025க்கான ஃபைனான்ஷியல் இயர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ $2.51 பில்லியன் இருக்குது இந்த வருஷத்துக்கு. அவங்களுடைய எபிட்டா மார்ஜின் 23.7% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 38% க்ரோவாக இருக்குது 2024 கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 159 புதிய ரெஸ்டாரண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் லாஸ்ட் இயர் 2,749 இருந்திருக்கு 31 டிசம்பரில். EM ஸ்டீல் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ $8 பில்லியன் ஆகிருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 481 மில்லியன் ஆகிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டீகார்பனைசேஷன் டுவர்ட்ஸ் அதுக்காகவும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு புதிய ப்ராடக்டான பக்காராட் ரெசிடென்சிஸ் சாதியாட்டுன்ற ஒரு புதிய ப்ராஜெக்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லுலு அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்காகனா அவங்க 5 புதிய ஸ்டோர்ஸு அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனோட ரீட்டைல் அவுட்லெட் ஏரியாஸில் தொடங்குறதுக்காக இந்த ஸ்டோர்ஸ் 2027 மிடில் ஓப்பன் ஆகும்னு சொல்லி அவங்க MOUல சைன் பண்ணியிருக்காங்க. BHM கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். EM ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 27 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 10 கிராம்ஸ் 86 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 11 கிராம்ஸ் 25 ஃபில்ஸ். லாசல் கேம்பா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ். ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். அல்ஃபா தாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
ಇದರ ಕರೆಂಟ್ ಮಾರ್ಕೆಟ್ ಪ್ರೈಸ್ 9 dirhams 25 fils. ಇದರ ಫೇರ್ ಪ್ರೈಸ್ 9 dirhams 65 fils. 2.0க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 dirhams 35 fils. இதில் ஃபேர் ப்ரைஸ் 2 dirhams 60 fils. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் 2 dirhams 1 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% உயர்வு. ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1 dirhams 13 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. நேஷனல் டூரிசம் அண்ட் ஹோட்டல்ஸ் 1 dirhams 85 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் 1 dirhams முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. அகித்யா 3 dirhams 91 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் அந்தந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்விக்டஸ் 1 dirhams 95 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% வீழ்ச்சி. ஹயா இன்சூரன்ஸ் 1 dirhams 35 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. யுனைடெட் அரப் பேங்க் 1 dirhams 39 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்க் 3 dirhams 77 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. NMDC குரூப் 21 dirhams 44 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு எம்பவர் 1 dirhams 90 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. நேஷனல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 6 dirhams 25 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. பார்க்கிங் கம்பெனி 6 dirhams 49 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அல்ட்ராம்ஸ் 1 dirhams 60 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. அஜ்மான் பேங்க் 1 dirhams 64 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 dirhams 50 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 9.25% வீழ்ச்சி. சிமேரா S&P ETF 7 dirhams 75 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. சாலிக் கம்பெனி 6 dirhams 56 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 dirhams 26 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் பேங்க் 10 dirhams முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.